கப்பலூர் சுங்கச்சாவடி கட்டண விவகாரம் தொடர்பாக நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்துள்ளது. வரும் 30ஆம் தேதி கடையடைப்பு போராட்டம் நடத்த அதன் ஒருங்கிணைப்பு குழு முடிவு செய்துள்ளதாக தகவல் வந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், கூடுதல் விவரம் என்ன? கண்டிப்பாக டாபிக். கப்பலூர் சுங்கச்சாவடி எதிர்ப்பு குழுவினர் உடன் இன்று டிஎஸ்பி தலைமையில் அந்த போராட்டத்தை கைவிடக் கோரி இன்று நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தை தோல்வியடைந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து வரும் 30ஆம் தேதி கடையடைப்பு போராட்டம் நடத்தப்படுவது உறுதி எனவும் ஒருங்கிணைப்பு குழு சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திருமங்கலம் நகராட்சி உட்பட்ட பகுதியில் கப்பலூர் சுங்கச்சாவடி செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கடந்த ஜூலை 10ஆம் தேதி முதல் உள்ளூர் வாகன ஓட்டிகளுக்கு 50% கட்டணம் செலுத்த வேண்டும் என ஒரு புதிய அறிவிப்பானது வெளியிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கப்பலூர் சுங்கச்சாவடியில் அன்று 10ஆம் தேதி அன்று அந்த உள்ளூர் வாகன ஓட்டிகள் 1000க்கும் மேற்பட்டோர் மற்றும் அனைத்து கட்சி உறுப்பினர்களும் சேர்ந்து டோல்கேட்டை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கடந்த ஒரு வாரம் கழித்து பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாகவும் அதுவரை உள்ளூர் வாகன ஓட்டிகளுக்கு கட்டண விலக்குகள் அளிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கப்பலூர் சுங்கச்சாவடி அது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர், அமைச்சர் மூர்த்தி உள்ளிட்டோர் தலைமையில் அந்த பேச்சுவார்த்தையானது நடத்தப்பட்டது. ஆனால் முடிவுகள் எதுவும் எட்டப்படாத நிலையில் அடுத்த கட்ட போராட்டம் குறித்து வரும் 30ஆம் தேதி போராட்டம் நடத்த இருப்பதாகவும் அந்த ஒருங்கிணைப்பு குழு சார்பாக தெரிவிக்கப்பட்டது. இந்த போராட்டத்திற்கு கப்பலூர் சுங்கச்சாவடியில் கட்டணம் செலுத்த முடியாத நிலை ஏற்படும் எனவும் அந்த கப்பலூர் சுங்கச்சாவடி சார்பாக திருமங்கலம் காவல் நிலையத்தில் பாதுகாப்பு வேண்டி கடிதம் வழங்கியிருப்பதாகவும் தகவலானது வெளியாகியுள்ளது. தொடர்ந்து தற்போது டிஎஸ்பி அருள் தலைமையில் டோல்கேட் எதிர்ப்பு குழுவினர் இன்று பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இந்த பேச்சுவார்த்தையில் பேச்சுவார்த்தை உடன்படாத நிலையில் இந்த போராட்டம் முழு கடையடைப்பு போராட்டமானது நடத்தப்பட இருப்பதாகவும் ஒருங்கிணைப்பு குழு சார்பாக தற்போது தெரியப்படுத்தியுள்ளது. சுபாஷ், தகவலுக்கு நன்றி.